மேடை பேச்சு கலையும் வாழ்வியலும் இந்த கருத்தியல் அமர்விற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற தலைமை உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. நம்முடைய கேள்விக்கான பதில் மன்னிக்கவும், பள்ளி வகுப்பறையிலிருந்து விளையாடச் செல்லும் போது நம்ம மனநிலை எப்படி இருந்தது? காற்றாட்டு வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு நிலை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நிலை, இது போன்றெல்லாம் பதில்கள் கிடைத்திருந்தன. அப்படி சொல்வேந்தர் மன்றத்திற்கு வரும் பொழுது உங்கள் உள்ளுணர்வு இதை ஒத்த உள்ளுணர்வாக யாருக்காவது இருக்கா? இதே போல் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு யாருக்காவது இருக்கா? எனக்கு இருக்கு. சிறப்பு. சோ இந்த உணர்வுகள் எதற்காக நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்றால், நாம் பள்ளிக்கூடத்தில் விளையாடச் செல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட விளையாட்டில் நாம் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்றோ, ஒரு தங்க பதக்கத்தை வாங்க வேண்டும் என்றோ நாம் ஒரு திட்டமிட்டு அதை செய்யவில்லை. ஒரு அட்டவணைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து வேறொரு மாற்றம் நமக்கு கிடைக்கிறது. அதை நோக்கிய பயணத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த ப்ராசஸ நம்ம செரிஷ் பண்றோம், அனுபவிக்கிறோம். அந்த பயணத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதுபோல மேடை பேச்சின் கோணங்களை நாம் மாற்றி அமைக்கும் பொழுது என்னென்ன வாழ்வியல் மாற்றங்கள் நடக்கும் என்ற எனது வாழ்க்கையினை பகிர்வதன் மூலம் இதை ஒரு கருத்தியல் அமர்வாக மாற்ற நான் முயற்சி செய்கிறேன். இந்த புகைப்படத்தையும் அந்த புகைப்படத்தையும் அந்த சொற்றொடரையும் பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது? விவேகானந்தர் உரையாடும் பொழுது இதை சொல்லிதான் உரையை ஆரம்பித்தார். சிறப்பு, மிக்க நன்றி உங்களது பதில்களுக்கு. உலக சமய மாநாடு 1890களில் நடைபெற்ற அந்த ஒரு மாநாடு, அது ஒரு மத நல்லிணக்கம் சார்ந்த மாநாடு. மற்ற பேச்சாளர்கள் அனைவரும் ஒரு மதம் சார்ந்த தொடக்கத்தினையே தங்களது ஆரம்ப சொற்றொடராக கூறி தங்கள் உரையை தொடங்கினார்கள். ஆனால் விவேகானந்தர் அவர்கள் மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சகோதர சகோதரிகளாகிய அமெரிக்க நண்பர்களே என்று தன்னுடைய உரையை தொடங்கினார். அந்த உரைக்கு நான் தேடிய வரை மிகப்பெரிய அங்கீகாரமும் கைதட்டல்களும் உடனடியாக கிடைத்ததாக நான் அறிகிறேன். இதன் மூலம் நாம் எப்பொழுதும் வரையறை செய்து வைத்திருந்த ஒரு கோணத்தில் செல்லாமல் அந்த பேச்சின் தன்மையை உணரும் பொழுது, த பர்பஸ் ஆஃப் த ஸ்பீச், அதை நம்ம உணரும் பொழுது எதை நாம் கொண்டு சேர்க்க விரும்புகிறோமோ அதை மிகவும் இலகுவாகவும் தனித்தன்மையுடனும் நாம் கொண்டு சேர்க்க இயலும். ஏன் விவேகானந்தருடன் ஒரு தொடக்கம் என்றால், என்னை பாதித்த நிறைய பேச்சாளர்களில் இவர் ஒருவர். இவர் சார்ந்த புத்தகங்களை படித்ததன் மூலம் நான் மேடை பேச்சிற்குள் வந்ததாக நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, மேடை பேச்சு நம் வாழ்வியலில் நாம் அணுகக்கூடிய அணுகுமுறையை மாற்றும், வெவ்வேறு வகையான கோணங்களில் நம்மை சிந்திக்க வைக்கும். அதுதான் மேடை பேச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் கற்றல். அடுத்ததாக, நீங்கள் சொல்வேந்தரில் இருப்பதால் பெரும்பாலும் ஒருவரை எப்படி மதிக்க வேண்டும், அவரை எப்படி வாழ்த்த வேண்டும், தன்னம்பிக்கையுடன் அணுக வேண்டும் என்று இந்த மேடை பேச்சு கற்றல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மீண்டும் நெட்வொர்க்கிங் அண்ட் சோசியலைசிங் என்று சொல்லும் பொழுது, நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமும் அதாவது நாம் யார் என்ற கேள்விக்கு ஒரு அழகான பதில் இருக்கும். நாம் மிக குறைந்த வட்டத்தில் நாம் யாருடன் அதிகம் நேரம் செலவிடுகிறோமோ அவர்களுடைய ஒரு தொகுப்பு தான் நாம், அவர்களுடைய காம்பினேஷன் தான் நாம் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. யாருடனெல்லாம் நாம் அதிகம் நேரம் செலவிடுகிறோமோ, அதுபோல மேடை பேச்சில் உயர்ந்த மனிதர்களுடன் நேரம் செலவிடும் பொழுதும், உயர்ந்த மனிதர்களின் பேச்சுகளை உற்று நோக்கும் போதும் நமக்கு நிறைய கற்றல்கள் கிடைக்கும். அந்த கற்றல் நமது வாழ்க்கை முறையையும் மாற்றும். இதன் மூலமாக ஒவ்வொரு மேடை பேச்சிலும் நம்முடைய மேடை பேச்சை நாம் உடனுக்குடனடியாக மேம்பாடு செய்ய வேண்டும். ஏதேனும் பின்னூட்டங்கள், ஃபீட்பேக் இருந்தால் அதனை உடனுக்குடனாக நாம் அணுக வேண்டும். இதன் வாயிலாக நம்மை அணுகுவது மிகவும் எளிதாகிறது. அதாவது somebody wants to approach us அப்படின்னா, மேடை பேச்சில் இருக்கக்கூடிய பலரும் இந்த திறனை எளிதாக வளர்த்துக் கொள்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஒருவர் அதீத நேரத்தினை மேடை பேச்சிலும் மேடை பேச்சு சார்ந்த
கற்றலிலும் செலவிட்டால் அவர் அப்ரோச்சபிள் பர்சனா மாறுகிறார் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அப்போ அவர்களை எளிதாக நாம் அணுகலாம். அவரிடம் நமது கருத்துக்களை நாம் எந்தவித பதற்றமும் இன்றி, எந்தவித பாகுபாடும் இன்றி பகிரலாம். அந்த மனநிலையை மேடை பேச்சு நமக்கு கற்றுத்தருகிறது. நமது வாழ்க்கையிலும் அதை நாம் பயன்படுத்த அது ஒரு வழிவகை செய்கிறது. ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாக மேடை பேச்சாளர்கள் பலரும் மாற இயலும். அதாவது நமது சொல்வேந்தர் அப்துல் ஹலீர் அவர்கள் குறும்படங்களுக்கு கதை எழுதுகிறார் அல்லவா? மேடை பேச்சுகளில் நீண்ட ஆர்வம் செலுத்தும் பொழுதும், நீண்ட நெடிய மேடை பேச்சுகளில் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதும் நமது கதை சொல்லும் திறன் மிக அளப்பரியதாக வளரும் என்பதை நான் ஒரு 15 ஆண்டு கால மேடை பேச்சு வரலாற்றில் தெரிந்து கொண்டேன். உதாரணமாக, ஒரு பழமொழியை, ஒரு சொற்றொடரை வைத்து உங்களால் கதை எழுத முடியும். ஒரு சிறிய கதை தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் கூறியது. மூட நம்பிக்கையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் மக்களுக்கு. அதை கதையின் மூலமாக அவர் சொல்கிறார். ஒரு ஞானி ஒருவர் இருந்தார். அந்த ஞானிக்கு 6 சீடர்கள் இருந்தார்கள். அந்த ஞானி தன்னுடைய வழிபாட்டினை தொடரும் பொழுதெல்லாம் ஒரு பூனை அவரை அந்த வழிபாட்டினை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. ஞானி என்ன கூறினார்? ஒரு சீடரிடம், அந்த பூனையை வழிபாடு செய்யும் நேரத்தில் ஒரு கம்பத்தில் பிடித்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஞானி அவர்கள். காலங்கள் செல்ல செல்ல ஞானியுடைய கட்டளை இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். பிற்பாடு ஒரு சில வருடங்களில் அந்த ஞானி மரணம் எய்துகிறார். சீடர்களில் ஒருவர் ஞானியாக பதவி ஏற்பு அடைகிறார். பிறகு அந்த வழிபாடு செய்யும் நேரத்தில் அந்த சீடர் சொல்கிறார், வழிபாடு செய்யும் பொழுது பூனையை பிடித்து கம்பத்தில் கட்டணம் என்பது ஒரு ஐதீகம், இது தெரியாதா உங்களுக்கு? அப்படி சொல்கிறார். இது தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் பகிர்ந்த ஒரு அற்புதமான கதை. இந்த கதையின் மூலம் இலகுவாக, எளிமையாக ஒரு பெரிய கருத்தினை நாம் மக்களிடம் பகிர்கிறோம். இந்த ஆற்றலும் திறனும் நமக்கு எவ்வாறு வரும்? மேடை பேச்சினை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு இலகுவாக வரும். பெரிய கடினமான செய்திகளை எளிதாக நம்மால் மக்களிடமும் பார்வையாளர்களிடமும் கொண்டு சேர்க்க முடியும். ஒரு தேடல் மேடை பேச்சாளருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேடல் எதற்காக நமக்கு வேண்டும்? 2 விதமான பேச்சாளர்களை நாம் நமது வாழ்க்கையில், சமூக வலைதளங்களில், அரசியல் சூழ்நிலைகளில் சந்திக்க கூடும். யார் அந்த 2 விதமான பேச்சாளர்கள்? தங்குதடையின்றி தமிழ் பேசி தாயே தமிழே வளர்க என்று அற்புதமாக காற்றாட்டு வெள்ளம் போல் பேசுவார்கள். உண்மைத்தன்மை அந்த தமிழில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதாவது இங்கு தமிழில் ஆளுமையுடன் இருக்கிற அனைவரும் உண்மைத்தன்மை இல்லாமல் பேசுகிறார்கள் என்று பொருள் கிடையாது. பேச்சாளர்களில் 2 விதம் இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய மேடை அலங்காரத்தினை மைய கருத்தாக கொள்வார்கள். மற்றவர்கள் தன்னுடைய காரணத்தையும் தனக்கு அமைக்கப்பட்ட பொருளையும் கருத்தில் கொள்வார்கள். இந்த 2வது விதமான பேச்சாளர்களாகத்தான் நாம் நமது வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சொற்றொடரிலும் கருத்துகளிலும் உண்மைத்தன்மை இருக்கிறதா? நாம் சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக கொண்டு சேர்த்து விட்டோமா இல்லையா என்பதே அதன் பொருள். இந்த தேடலில் எனக்கு பலதரப்பட்ட பேச்சாளர்களையும் சாதனையாளர்களையும் பற்றி படிக்க நேர்ந்தது. ஒரு தலைப்பை பற்றி படிக்கும் பொழுதும், அந்த தலைப்பை பற்றி பேசும் பொழுதும் நாம் அதை நோக்கி நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். We need to surrender ourselves towards a topic. அதற்காக ஒரு பரிச்சயமான முகம் என்னுடைய பின்வரும் அட்டைகளில் இருக்கிறது. அந்த அட்டை வரும்பொழுது நான் பகிர்கிறேன். இந்த புகைப்படத்தில் இருப்பவர் பெயர் யாருக்காவது தெரியுமா? இவர் ஜான் பிலிப்ஸ். ஜான் பிலிப்ஸா? ஜான் பிலிப்ஸ். ஜான் பிலிப்ஸ் ஒரு நல்ல திங்கிங். உங்க பதிலுக்கு நன்றி. இவருடைய பெயர் நிக் உஜுசிக். நிக் உஜுசிக். இவர் பிறவியிலேயே தனது கைகளையும் தனது கால்களையும் இழந்தவர். டெட்ரா அமிலா சிண்ட்ரம், டெட்ரா அமிலா டிசார்டர் என்ற ஒரு DNA சார்ந்த ஒரு நோய்க்கு ஆட்பட்டவர்.
இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடுப்பிற்கு கீழ் வந்து ஒரு சிறிய பகுதி போல் ஒரு லிம்ப் மட்டும் இருக்கும், ஒரு சிறிய இது. ஆனால் இவரால் ஒரு பந்தை வந்து குறிபார்த்து வீச முடியும். இவர் ஆஸ்திரேலியா மாகாணத்தில் ஒரு தலை சிறந்த பேச்சாளர் மற்றும் மதகுரு. இந்த செய்தியை நான் ஏன் இங்கே வைத்திருக்கிறேன்? முன்கூட்டியே அட்டையில் பார்த்தால் தேடல் இருக்கிறது. நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு பல உண்மைகளும், பல நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நீங்கள் படிக்கவும், அனுபவிக்கவும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மேடை பேச்சுங்கிறப்ப, நான் வந்து நெனச்சதெல்லாம் பேசிறலான்னு வந்துரலாமா? இல்ல ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா? நிச்சயமாக ஆராய்ச்சி செய்துவிட்ட பிறகு மேடை ஏறுவது நம்முடைய பேச்சை உறுதியாக்கும், வலிமையாக்கும். ஏனென்றால், நாம் புரிந்து கொண்ட ஒரு செய்தியை பற்றி பேசப் போகிறோம். நாம் ஏதும் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் என்று சொல்வார்கள். ஒரு தலைப்பைச் சுற்றி, அந்த தலைப்பையே தொடாமல் பேசுவது வேறு, தலைப்பை முழுமையாக உணர்ந்து பேசுவது வேறு. அதற்காகத்தான் இது போன்ற உதாரணங்கள். இவரை போன்ற உதாரணங்களை நாம் படிக்கும் பொழுது, எளிமையாக தன்னம்பிக்கை சார்ந்த பேச்சுகளுக்கு ஒரு ஆணித்தரமான சான்றாக இவரை நாம் எடுத்து வைக்க இயலும். இது போன்ற பல தேடல்களில் நான் நிறைய மனிதர்களைப் பற்றியும், அரசியல் மூவ்மெண்ட்ஸ், அந்த வரலாறுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள நேரிட்டது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நமது பேச்சில் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இந்த பகிர்தலின் ஒரு மையப்பகுதி. மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி பட் டிசிப்ளின் இஸ் பர்மனன்ட். நீங்கள் ஒரு தற்காலிகமான உந்துதலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டெம்பரவரி மோட்டிவேஷன். இது எப்பொழுதெல்லாம் நடக்கும்? ஒரு லிங்க்டின் போஸ்ட் நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய நண்பர் ஏதேனும் சாதனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உறவினர் ஏதேனும் ஒரு மைல்கல்லை வந்து அச்சீவ் பண்றப்ப வந்து நம்ம ஒரு டெம்பரவரி உந்துதல் நமக்கு கிடைக்கும். அவர் இவ்வாறு செய்திருக்கிறார், நானும் செய்யலாம். அவர் இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார், நானும் இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்று கிடைக்கும். ஆனால் பேச்சாற்றலில் மட்டும்தான் பர்மனன்ட் மோட்டிவேஷன் இருந்து கொண்டே இருப்பதாக நான் நிதர்சனமாக நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் அந்த துறையில் உங்களை தொடர்ந்து ஆட்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களிடம் தொடர் தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக தற்காலிகமான உந்துதல் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். எப்பொழுது நான் முன்பு கூறியதைப் போல நீங்கள் 2ஆம் நிலை, முதல் நிலை பேசுவது என்ன என்று தெரியாமலே பேசக்கூடிய ஒரு நிலை. நாம் பேசினால் மட்டும் போதும். நமது சான்றுகள் உண்மையா, நமது உதாரணங்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் கவலைப்படாமல் பேசுவது. 2ஆம் நிலை அதை புரிந்து கொண்டு பேசுவது. அப்படி இருக்கும் பொழுது நமது தேடல் ஒரு எக்கோசிஸ்டம் போல, நம்மை சுற்றி ஒரு வளையம் போல அது உருவாகி கொண்டே இருக்கும். நாம் எதை பேசுகிறோமோ அதை தேடத் தொடங்குவோம். தேடலின் மூலம் நமக்கு பல செய்திகள் கிடைக்கிறது. செய்திகள் கிடைப்பதன் மூலமாக நமது புரிதல் மேம்படுகிறது. இதன் மூலம் நாம் ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாகவே மாறிவிடுவோம். இதை நாம் மற்றவரிடம் பகிர்வது மிகவும் எளிமையாகிறது. ஏனென்றால் நான் முன்பு கூறியதை போல் நாம் புரிந்து கொண்டதை பேசுகிறோம், நாம் புரியாததை பேசவில்லை. அதுதான் இதனுடைய அடிப்படை. பேச்சாற்றலின் வாழ்க்கை முறையும் என்று சொல்லும் பொழுது பயத்தை வெல்லுதல். என்னுடைய மனைவியிடம் வந்து அந்த முட்டை பொடிமாஸ் என்று சொல்வார்கள், அதில் வெங்காயம் போட்டு கொடுமா என்று கேட்பதற்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 ஆண்டுகள் ஆச்சு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொல்வேந்தர், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வருவதற்கு முன்பு. நமக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் அதை வெளிப்படையாக கேட்க வேண்டும். இப்ப நம்ம டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் என்றாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒருவரை வந்து நாம் வந்து பேம்பர் பண்ணணும்னு நினைச்சு இப்ப ஒரு மேடை ஏறுவதை தவிர்த்து விடுகிறோம். நல்லது செய்யும் பொழுது உடனடியாக செய்ய வேண்டும், கெட்டது செய்யும் பொழுது அதனை சற்று தள்ளி போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுபோல பயத்தை வெல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ உடனடி பேச்சு முயற்சி செய்யுங்கள். உடனடி பேச்சு முயற்சி செய்ய நான் சொல்வேந்திரில் வாரம் ஒரு முறைதான் கலந்து கொள்கிறேன். எப்படி உடனடி பேச்சு தினம் நாள்தோறும் செய்வது? நீங்கள் இதற்கு வந்து செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம். அதன் மூலமாக ஒலிபெருக்கியின் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கொடுக்கலாம். அது மூலம் தலைப்பினை பேசலாம். தினமும் உங்களுடைய பயத்தை வெல்லும் பயணத்தில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். தெளிவான தொடர்பு. ஒரு மேடை பேச்சு என்பது தெளிவான தொடர்பாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வியுடன் தொடங்குதல், பார்வையாளர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்குதல், அவர்களை வந்து அப்சர்வ் செய்யும் பொழுது வந்து நமக்கு வந்து நம்முடைய பேச்சு சரியாக இருக்கிறதா என்று
ஒரு ஃபேக்ட் செக் செய்ய நமக்கு ஹெல்ப் பண்ணுது. உதாரணமாக நான் ஒரு எவாலுவேட்டரா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தேங்க. ஒரு கல்லூரியில். அந்த கல்லூரியில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு 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 குழு செவிசாய்க்க விரும்பவில்லை. அதன் மூலமாக அவர்களுடைய மதிய உணர்வு நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதையும், அவர்கள் என்னுடைய கேள்விக்கு தங்களை தயாராக வைத்திருக்காததையும் நான் உணர்ந்தேன். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். நம்முடைய அறிவினை கொண்டு சேர்த்து கொட்டுவதற்கு அது இடமல்ல. பார்வையாளர் யார் என்று தெரிய வேண்டும். அவர்களுடைய நிலை நமக்கு தெரிய வேண்டும். அதுதான் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த இடத்தில் நான் கூற விரும்புகிறேன். நான் சிவப்பு நிறத்தை மனதில் நினைத்துக் கொண்டு உங்களுக்கு பச்சை நிறத்தை விளக்குகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உங்களுக்கு நான் நீல நிறத்தை பற்றி பேசுவதாக புரிந்தது என்றால், அது ஒரு நல்ல உரையாடலோ, நல்ல கம்யூனிகேஷனோ இல்லை. அதுதான் தெளிவான தொடர்பு. இது எவ்வாறு தெரியும்? மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலமும், பின்னூட்டங்களை பெறுவதன் மூலமும் நமக்கு தெரியும். இதன் மூலம் நாம் கூர்ந்து கவனிக்கும் திறனும் அதிகரிக்கிறது. ஏனென்றால் ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு நல்ல கவனகராகவும் இருத்தல் வேண்டும். இதனை நமக்கு இந்த சொல்வேந்தர் மன்றமும் மேடை பேச்சு கலையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன. நேர மேலாண்மையை பற்றி பெரும்பாலும் அனைவரின் புரிதலும் அந்த பேச்சினை அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய காணொளியை மீண்டும் பார்க்கும் பொழுது நான் உபயோகித்த நீண்ட வாக்கியங்களுக்கு பதிலாக நான் இவ்வாறு சுருக்கி இருக்கக்கூடும். சான்றாக தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் கதையின் மூலம் எவ்வாறு மூட நம்பிக்கையை எளிமையாக மக்களுக்கு அவர் பகிர்ந்தாரோ, சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பதன் அடிப்படைதான் நேர மேலாண்மை. நீங்கள் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் பொழுது ஒரு மலையை கூட மடுவாக உங்களால் பார்வையாளர்களிடம் பகிர இயலும். அதனால் இன்னொரு முறை நீங்கள் நேர மேலாண்மையை அணுகும் பொழுது கொடுத்த நேரத்தில் உங்களுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் என்ற எண்ணத்தை காட்டிலும் எவ்வளவு சுருங்க சொல்லி எவ்வளவு அதிகமாக நீங்கள் விளங்க வைக்க முடியும் என்ற ஒரு மதிப்பீட்டினையும் உங்களுக்குள் நீங்கள் வைத்துக்கொண்டு அணுகுவீர்களே ஆயின் நேர மேலாண்மையின் புரிதல் மிகச் சாலச் சிறந்ததாக நிரூபணமாகிவிடும். அதை நீங்கள் அற்புதமாக அணுகலாம். ஆளுமை மற்றும் உடல் மொழி இதனையும் மேடை பேச்சு கற்றுக் கொடுக்கிறது. சான்றாக இந்த மெய்நிகர் என்றால் ஆன்லைன் மெய்நிகர் பட்டிமன்றங்களிலும் மெய்நிகர் பேச்சு போற்றிகளிலும் சொற்றொடர் மன்றங்களிலும் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு 2000 5000 பார்வையாளர்கள் முன் ஒரு மேடையில் நின்று பேசும் பொழுது இதே ஆளுமையும் இதே உடல் மொழியும் உங்களிடம் இருக்குமா? நீங்கள் சற்று பதட்டம் அடையக்கூடும். ஏனென்றால் உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் முதன்முறையாக அப்படி ஒரு சவாலினை சந்திக்கிறது. அப்பொழுது ஆளுமை மற்றும் உடல் மொழி மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் தொடர் முயற்சியும் தொடர் பேச்சுக்களையும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஒரு அட்டையில் டோஸ்ட் மாஸ்டர் ஷாம்ராஜ் அவர்களை பற்றி ஒரு காணொளி ஒரு செய்தி இருக்கிறது. அவர் ஒரு செய்தியை அழகாக வலியுறுத்தினார். நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆயத்த உரையை எழுதுகிறோம். அது நம்முடைய மூளைக்கு முதல் நிலை வேலை. பிறகு நம்முடைய ஆயத்த உரையை எவ்வாறெல்லாம் நாம் பிரசன்டேஷன் செய்யலாம் என்று பயிற்சி செய்கிறோம். அது நம்முடைய மூளைக்கு 2ஆம் நிலை வேலை. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லோட் டு த பிரெயின், செகண்ட் லெவல் ஆஃப் லோட் டு த பிரெயின். பிறகு அந்த ஆயத்த உரையை பார்வையாளர்கள் முன் நாம் அந்த சொற்றொடர் மன்றத்தில் பகிரும் பொழுது நம்முடைய மூளை பல்வேறு விதமான செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். அதன் மேல் பகுதியில் நாம் நம்முடைய ஆயத்த உரையை பகிர்கிறோம். இது நம்முடைய மூளைக்கு 3ஆம் நிலை வேலை. தேர்ட் லெவல் ஆஃப் லோட் டு அவர் பிரெயின். இதை அவர் டோஸ்ட் மாஸ்டர் ஷாம்ராஜ் என்ன சொல்கிறார் என்றால், இதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. அப்பொழுது உங்கள் பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற தலைப்பு சொல்லை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த உடல் மொழி மற்றும் பாடி லாங்குவேஜ் தனியாக ஒரு கல்வி அமர்வாக இருக்கக்கூடும் என்பதால் இப்பொழுதைக்கு இதை கடக்கிறேன். நான் கூறிய பரிச்சயமான முகம் இவர்தான், எழிலரசன். இவருடன் சேர்ந்து ஒரு சில டோஸ்ட் மாஸ்டர்ஸையும் அறிமுகம் செய்ய கடமைப்படுகிறேன். டோஸ்ட் மாஸ்டர் மயூர், டோஸ்ட் மாஸ்டர் கலைவாணி, அடியேன் டோஸ்ட் மாஸ்டர் அன்புமணி. இந்த 4 சொல்வேந்தர்களும் ஒரு மெய்நிகர் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டார்கள். அதன் மூலம் ஒரு அணுகுமுறையை அவர்கள் பயிற்சி செய்தார்கள்.
ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பினை ஏற்று பேசுவதற்காக ஏற்றோ அல்லது மறுத்தோ இந்த அணி பேச வேண்டும். இதற்கு நேர் எதிராக மற்றொரு அணி பேசுவார்கள். இதனை இந்த நால்வரும் ஒரு பகிரி என்றால் வாட்ஸ்அப் பகிரி குழுவினை ஏற்படுத்தி நாள்தோறும் அரை மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை 1 மாத காலம் அந்த தலைப்பினை ஒட்டிய வெவ்வேறு தலைப்புகள், ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு, அந்த தலைப்பினை ஒட்டிய செய்திகளை சேகரித்து அவர்கள் பயிற்சி செய்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த அணுகுமுறையின் இறுதியில் TLCS தமிழ் லாங்குவேஜ் சென்டர் சிங்கப்பூர் நடத்திய மெகா பட்டிமன்றத்தில் இந்த அணி அந்த அனைத்து பகுதி சுற்றுகளிலும் வென்று இறுதி சுற்றிலும் வென்று ஒரு சில பரிசு பொருட்களை பெற்றது. இதன் மூலம் நான் கூற வருவது என்னவென்றால், இந்த அணுகுமுறை நாங்கள் தினம்தோறும் அந்த தலைப்பை நோக்கி எங்களுடைய திறனையும் புரிதலையும் வளர்த்து கொண்டோம் அல்லவா, இந்த அணுகுமுறை பட்டிமன்ற ராஜா, பட்டிமன்ற பாரதி பாஸ்கர், சாலமன் பாப்பையா போன்றோர் செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை. இந்த மேடை பேச்சு கற்றல் இல்லை என்றால் இந்த அணுகுமுறை நமக்கு தெரிந்திருக்காது. இப்பொழுது நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் இந்த அணுகுமுறையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த கலையையும் திறனையும் கற்றுக்கொள்ள அழகாக பயன்படுத்தலாம். அதீத புரிதல் அந்த தலைப்பின் மீதோ அந்த கலையின் மீதோ அந்த திறனின் மீதோ உங்களுக்கு வருகிற பொழுது பல கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். பல மனிதர்கள் மூலம் அது கிடைக்கும். நீங்கள் பயிற்சி செய்து தோற்று போகும்போது அது கிடைக்கும். தான் இந்த அணுகுமுறை மிகச் சிறப்பானதாக வலியுறுத்தப்படுகிறது. இங்கே யாரேனும் மாணவர் இருக்கிறீர்களா? நாங்க எல்லாரும் மாணவர்கள் தான். சொல்லுங்க. சிறப்பான பதில் பொது சொல்வேந்தர் அவர்களே. இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்த ஒரு பதில். ஏனென்றால் நாவல்டி என்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நீங்கள் உங்களை எப்பொழுதும் ஏதாவது ஒரு கலையில் மாணவராகவே உங்களை வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மூளை தொடர் கற்றலுக்கு உங்களை ஊக்குவிக்கும். அது என்ன மூளை நம்மை ஊக்குவிக்கிறது? நாம் தானே மூளைக்கு கட்டளை இடுகிறோம் என்றால் இதுக்கு தான் நம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அது தனியாக ஒரு மிகப்பெரிய கல்வியல் பகிர்வு அமர்வு என்பதால் அதை நான் இங்கு தொடப்போவதில்லை. எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியில், திறனில், கலையில் மாணவராக உங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது தொடர் கற்றல் நீங்கள் இலகுவாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். அந்த தொடர் கற்றலை மேடை பேச்சு கொடுக்கும். ஏனென்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சாளராக இருந்த ஒருவர் அடுத்த 10 ஆண்டுகள் மீண்டும் அடுத்த 10 ஆண்டுகளாக பேச்சாளர்களாக நீடிக்க வேண்டும் என்றால் தொடர் கற்றல் வேண்டும். வாழ்க்கை முறை மாறுகிறது, கண்டுபிடிப்புகள் மாறுகின்றன, புரிதல் மாறுகின்றன, புதிய புதிய அணுகுமுறைகள் தோன்றுகின்றன, ஆராய்ச்சிகள் வருகின்றன. தொடர் கற்றல் இருந்தால் மட்டுமே இவற்றையெல்லாம் நாம் பேச முடியும், புரிந்து கொள்ள முடியும். விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். நான் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்த பொழுது ஒரு உரையை கொடுத்தேன் ஆங்கிலத்தில். அதை மிகவும் புரிந்து கொண்டு அழகாக ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நான் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய மென்டர்ஸ்ல ஒருத்தர் இது மனப்பாடம் செய்த ஒரு உரையை போல இருந்தது என்று என்னிடம் கூறிவிட்டார். அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்பொழுது எனக்கு இல்லை. இது நான் சொல்வேந்தர் மன்றங்களையும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஜேர்னியையும் பயிற்சி செய்வதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. பிறகு காலங்கள் செல்ல செல்ல இப்பொழுது நான் அதை மீண்டும் அசை போடும் பொழுது நான் புரிந்து கொண்டு இருந்திருந்தாலும் ஆராய்ச்சிகள் செய்திருந்து பிறகு அந்த உரையை கொடுத்திருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை நான் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போல் நினைக்க வைத்திருக்கிறது. அது என்ன என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், நமக்கு பின்னூட்டம், அதாவது ஃபீட்பேக் வரும் பொழுது அவர்களுடைய மனநிலையில் இருந்து நாம் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான நேரத்தை அவர்களுக்கு கொடுத்தோமா, எளிமையாக நமது உரையினை வாக்கியத்தை வடிவமைத்தோமா என்ற நோக்கத்திலும் என்ற கோணத்திலும் நாம் நமது சிந்தனையை செலுத்த வேண்டும். இது விமர்சனத்தை ஏற்கும் பக்குவத்தில் ஒரு சிறிய சான்று. இதுபோல பல்வேறு கோணங்களில் நாம் நமது பின்னூட்டத்தினை அணுகினோமே ஆயின் நமது பேச்சும் நமது எண்ணங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உணர்வு மேலாண்மை ஒரு பேச்சாளர்களுக்கு உணர்வு மேலாண்மை என்று சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று ஆய்வு கூறுகிறது. எப்பொழுது அவர்கள்
தாங்கள் சொல்ல வேண்டியதை பற்றிய ஆராய்ச்சியையும் தொடர்கற்றலையும் தேடலையும் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வு மேலாண்மை மிகச் சிறப்பாக இருக்கும். இதை பற்றி அடுத்த ஒரு கல்வியியல் அமர்வில் நீண்டதாக எடுக்கக்கூட அடியேன் ஒரு விண்ணப்பத்தினை இங்கேயே பகிர்கிறேன். அது சார்ந்து ஒரு 2 புத்தக பரிந்துரைகள் என்னிடம் இருக்கிறது. சோமவல்லியப்பன் என்ற எழுத்தாளர் எழுதிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 1 இட்லியாக இருங்கள் என்பது அந்த புத்தகத்தின் பெயர். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0. ஏன் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இது மேடை பேச்சாளராக மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நம்முடைய முடிவுகளை எடுக்கவும், உறவுகளை மேம்படுத்தவும், நம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் அந்த மனிதர்களை எடை போடாமல், அவர்களின் கருத்துக்களை நாம் அழகாக எவ்வாறு எடை போடலாம் என்பதையும் நமக்கு எளிதாக கற்றுக் கொடுக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் மிகவும் விலை மதிக்க முடியாதது. ஏனென்றால் பெரும்பாலும் நாம் நம்முடைய சக அலுவலக நண்பரையோ, நம்முடைய ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு எதிராக விளையாடக்கூடியவரிடம் இருந்தோ பெரும்பாலும் நாம் கற்காமல் போய்விடுகிறோம். அவர்களிடம் கற்பதற்கு நிறைய இருந்தும் நாம் அந்த வாய்ப்பினை நழுவி விடுகிறோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் அவர்களின் கருத்துக்களுக்கு முன்பாக அந்த மனிதரை நாம் வைத்து விடுகிறோம். இதற்கான விடையை இந்த புத்தகங்கள் நமக்கு அழகாக விளக்கும். அந்த வேறுபாடு, மனிதர்களை நாம் முன்வைக்க கூடாது, அவர்களின் கருத்துக்களைத்தான் முன்வைக்க வேண்டும், அதைத்தான் எடைபோட வேண்டும் என்ற வேறுபாட்டினை மிகவும் அழகாக நமக்கு விளக்கும். நான் முன்கூட்டியதைப் போல இவர்கள் இருவரும் சொல்வேந்தர் மன்றத்தில் மிகவும் அறியப்பட்டவர்கள். ஒருவர் சொல்வேந்தர் ஷாம்ராஜ், மற்றொருவர் சொல்வேந்தர் தனஞ்சயா ஹித்தியராஜி. 2014ஆம் ஆண்டு உலக மேடை பேச்சு வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் 2014 ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றவர் தனஞ்சயா ஹித்தியராஜி. இவர் ஷாம்ராஜ் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கினார். ஷாம்ராஜ் அவர்கள் ஒரு டிவிஷன் லெவல் போட்டியில் அவர் தோல்வியுற்று விட்டார். அப்பொழுது அவருடைய பேச்சினை உள்வாங்கிக் கொண்ட தனஞ்சயா ஹித்தியராஜி அவர்கள் அவரை அழைத்து, ஷாம்ராஜ், ஏன் நீங்கள் தோற்றீர்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர் அவருடைய காரணங்கள் எல்லாம் கூறிவிட்ட பிறகு தனஞ்சயா அவர்கள் ஒரு சிறிய கருத்தினை, ஆழமான கருத்தினை அவருக்கு பகிர்ந்திருக்கிறார். அது என்னவென்றால், ஷாம்ராஜ், அடுத்த முறை நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் புதிய உரையை கொண்டு வர வேண்டியதில்லை, புதிய பேச்சாளரை கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அதுபோலத்தான் ஒவ்வொரு முறையும் நாம் புதிய பேச்சாளரை கொண்டு வர வேண்டும். நமது புரிதல் மேம்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய அணுகுமுறை மேம்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆற்றினை நீங்கள் 2 முறை கடக்க முடியாது என்ற ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு ஆற்றினை நீங்கள் ஒரு முறை அந்த ஆற்றை உங்கள் பாதம் படும் பொழுது நீங்கள் ஒரு மனிதராக இருப்பீர்கள். மீண்டும் உங்களுடைய பாதம் படும் பொழுது உங்களுடைய அறிவு, வளர்ச்சி, புரிதல், மேம்பாடு அனைத்தும் இன்னும் மேம்பட்டிருக்கும். அதுதான் அந்த சொற்றொடரின் சாராம்சம். அதுபோல ஒவ்வொரு முறையும் சிறந்த பேச்சாளரை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நமது அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். என்னுடைய கல்வியியல் அமர்வு தமிழில் இது முதல் முறை என்பதால் அடியேன் நேரத்தினை கருத்தில் கொண்டிருந்தேனா என்று சரியாக தெரியவில்லை. இப்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம் இருந்தால் கேள்வி பதில் கூட்டம் முடிஞ்சோன்னு வச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, நன்றி.